கோவையில் நடைபெற்ற உள்ள உணவு திருவிழாவுக்கான முன்னோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு வகை வகையான உணவுகளை ருசி பார்த்தனர். தமிழ்நாடு கேட்டர்ஸ் சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் விழா இணைந்து கோவையில் உணவு திருவிழா நடத்த உள்ளது. இதற்கான டிக்கெட் அறிமுக விழா நேற்று நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான உணவு வகையில் விதவிதமான பரிமாறப்பட்டன. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் முதல் கொங்கு மண்டலத்தின் பல்வேறு பகுதிகளின் சைவ அசைவ உணவுகள் மக்களின் நாவை சுண்டி இழுத்தன. குறிப்பாக ஸ்டார்டர்கள், மெயின் கோர்ஸ் உணவுகள், டெசர்ட் வகைகளை மக்கள் ஆர்வத்துடன் சாப்பிட்டனர். 37 சாலட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் இந்த ஃபங்க்ஷனில் எதை பற்றி அதிகமாக இருக்குன்னா கோவை ஃபுட்ஸ் பற்றி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பள்ளிப்பாளையம், அக்காரவடிசல், அன்னின் இடியாப்பம், இது மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்குது. எல்லா டிஷ்ஷஸுமே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்னோவேஷனாக சில டிஷ்ஷஸும் இருக்குது. நாங்கள் ஏதோ நார்மலாக ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல்னால் சும்மா அப்படியே ஒரு 4 கடை இருக்குன்னு வந்தோம். இங்கே பார்த்தா 100கணக்கான ஸ்டால் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குதுங்க. எதை சாப்பிட்ற எதை விட்றனே தெரிய மாட்டேங்குதுங்கண்ணா. நவம்பர் 30 மற்றும் டிசம்பர் 1 ஆகிய தேதிகளில் இந்த உணவு திருவிழா நடைபெற உள்ளது. இதில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.